இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த நாளில் கூட பார்க்கும் பொழுது சங்கீதம் 126:3 கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் சொல்லி அழகான வசனம் சொல்லுகிறது. நமக்கு பெரிய காரியங்களை அவர் செய்கிற தகப்பனாக இருக்கிறார். பாருங்கள், இந்த நாளில் கூட இந்த வானத்தின் மேகத்தை பார்க்குறீங்கள, எவ்வளோ ஒரு அழகாய் காணப்படுகிறது. நம்ம இந்த நாளில் இந்த காணொளியில் பார்த்து கொண்டிருப்பதெல்லாம் அழகாய் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? எவ்வளோ ஒரு அழகான ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவர் படைத்த இந்த வானத்தையும் பூமியையும் பார்க்கும் பொழுது அழகாகவே தோன்றுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அப்படி தானே? வானத்தையும் பூமியும் படைத்து அழகானது எல்லாத்தையும் இதில் படைத்திருக்கிறார். இன்றைக்கி எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கி பார்க்கும் பொழுது மனுஷங்களை கொஞ்சம் அழகாக இருந்தால் தான் அழகுன்னு சொல்லி மேன்மைப்படுத்தி கொள்வார்கள். அழகு இல்லை என்றால் ஒரு கேவலமாய் பேசுகிறவர்கள் இருக்கிறது. யாரும் இங்கே அழகு இல்லை, யாரும் அழகானவர்களும் கிடையாது, அழகில்லாதவர்களும் கிடையாது. கர்த்தர் எல்லாரையுமே அவர் நேர்த்தியாக தான் செஞ்சு முடிச்சிருக்கிறார். இந்த வானங்களையும் இந்த பூமியும் பார்க்கும் பொழுது கர்த்தர் படைத்த எல்லா படைப்பும் நன்மையாக தான் இருக்கிறது. ஏன் சொல்ல வரனா, அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நாம் என்ன பண்ணுவோம்? மகிழ்ந்திருப்போம்னு சொல்லி வசனம் அழகாக சொல்கிறது. நம்ம சோர்ந்து போக தேவையில்லை. நம்மளை பார்த்து யாரெல்லாம் கேவலமாக நினைக்கிறாங்களோ நினைக்கிட்டோம். ஏன்னா கர்த்தர் படைத்த படைப்பு, அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அதனால் சோர்ந்து போயிட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காதீங்க. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, இந்த நீர்நிலைகள், அது அப்படியே பக்கத்தில் பார்த்தா அங்கே தான் நான் நின்று கொண்டு பேசி கொண்டிருக்கிறேன். இங்கெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நிறைய அழகானதெல்லாம் காணப்படுகிறது. அந்த பக்கம் போகிறதுக்கு கொஞ்சம் நேரங்கள் இல்லை. இருந்தாலும் கர்த்தர் நம்மை அப்படியாய் அபிரதமாய் நடத்தி கொண்டிருப்பதனால சந்தோஷமாக இருக்கிறது. மீண்டுமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்வார். அதன் நிமித்தமாக நம்ம என்ன பண்ணணும்? மகிழ்ந்திருக்கப்பட வேண்டும். எதை குறித்தும் கவலைப்படாத, எதை குறித்தும் கலங்காத நீங்கள் இருங்க. ஏன்னா கர்த்தர் எல்லாரையுமே ஒரே விதமாக தான் படித்தார், தனித்தனியாக படிக்கவில்லை. கருப்பாக இருக்கிறவங்கள பார்த்து நிறைய பேர் கிண்டல் அடிப்பாங்க, அழகாக இருக்கிறவங்கள பார்த்து நிறைய பேசுவாங்க, மேன்மைப்படுத்துவாங்க. அதனால் நீங்கள் அதை பார்த்தெல்லாம் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த அழகு, இந்த மேன்மை நமக்கு போதுமானது. ஏன்னா கர்த்தர் தான் நம்மளை படித்தார், மற்றவங்க யாரும் நம்மளை உருவாக்கலை. ஸோ கர்த்தர் உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு தெரியும் இல்லையா, நம்ம எப்படி இருக்கணும், எங்கே வாழணும், என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்வார். இதன் நிமித்தம் நம்ம என்ன பண்ணுவோம்? மகிழ்ந்திருப்போம். வசனத்தின்படி அப்படியே நம்ம வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாளில் இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவரே இங்கே சொன்ன அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களை நீங்கள் செய்கிற தகப்பனாக இருக்கிறீங்க. அதனால் நாங்கள் எதுலேயும் சோர்ந்து போகாதபடி இது நிமித்தம் நீங்கள் படைத்த நீங்கள் அற்புதம் செய்வதற்காக, ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்வதற்காக ஆண்டவரை அற்புதம் செய்யுங்க. இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்க கிருபை செய்யும். கர்த்தர் தாமே எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் அதிசயம் காணப்படும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.